எல்லாருக்கும் வணக்கம். Thank you to everyone who's come here to support us. First, நான் என் ப்ரொடியூசர் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஸ்வாசத்துக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் படம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது அண்ட் they're really amazing to work with. Here's to hoping we give another successful film together, sir. And your creative producer Natraj sirக்கு ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் என் டைரக்டர் கூட. ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போ எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா என் பாட்டி இறந்தாங்க. அப்போ ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹர் அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க, இவ்வளோ யூனோ க்ரூ காஸ்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட they gave me the strength to finish this film and sometimes I also so thank you so much. And the time period was very helpful and Natraj sir, you made sure that everybody was comfortable every time, so thank you sir. And இந்த படத்தில் நான் நிறைய actors கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு and I learned so much from them and each and every one of them made this journey very memorable for me. So thank you to everyone and an amazing crew, cinematographer, music director, editor, stylist, எல்லாரும் இந்த வேர்ல்ட் கிரியேட் பண்ணாங்க which was just so beautiful. Director Karthik, thank you so much. ஏன்னா எல்லாரும் எப்பவுமே ஒரு பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு மாடர்ன் கேர்ள், ஒரு சிட்டி கேர்ள். தேங்க்யூ இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது. கையல் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் you gave me a very ரொம்ப ஒரு strong female lead, so thank you. And for Santan sir பத்தி, அவரோட ஆக்டிங்கை பற்றி, அவரோட காமெடியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. கை தட்டுன்றதுக்காக சும்மா என் பேர் சொல்லலாம். சரி, நான் வந்தபோதே சொன்னேன் சார் கலாய்க்காதுங்க என்ன ஸ்டேஜில். பட் நிஜமா சந்தானம் சாரை பற்றி சொல்லணும்னா ஆக்டிங் காமெடி பற்றி நான் சொல்ல வேணாம். அவர் கூட நடித்தாலே யூ மேக் இட் ஸோ ஈஸி சார் ரியலி. பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங், எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பார். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படம் Feb 2 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஐ எம் ஷோர் வில் மேக் யூ லவ். தேங்க்யூ. எனக்கு ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள், நான் சின்னத்திரையில் நடிக்கும் போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்கிறேன். அதே மாதிரி பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி அவதாரணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே இபி நட்ராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வபிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரி அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் பேசிடுவார் எல்லாம் ரைட்டு. அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி அண்ணே ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை
சொல்லாமலே இவ்வளோ கை கட்டலாம் சொல்ல வேண்டியது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப, அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டு, சில படங்கள்ல நான் மிஸ் ஆகி இருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, என்னண்ணே போகணும், எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமாக கோவிச்சுக்கிட்டு, சரிண்ணே அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு தான் போனோம் பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னு இருக்குங்க. வீராசாமி காலத்தில் இருக்குது ஏதோ ஒரு சாமி, சாமி ரைட். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபடி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குறையும் தொலையாத நிதியமும் கோணாத கூறும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை சொல்லுகிறேன். நன்றி. அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்காக இருந்தாலும் அது நம்ம டைலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்க டைலாக் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் அவ்வளோ நல்லா நமக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஒன்று. இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மேட்டரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களும் சார் நம்ம அபிமன்யா சார் தான் சார் சார் அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று காபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் தம்பிக்கிட்ட மட்டும் இல்லை, தம்பிக்கிட்டையும் உண்டு. ஏன்னா இவ்வளோ பிடிக்கிறத உடனே நைட் 2 மணிக்கு அனுப்பிச்சாரு காணாக்காரன்லேருந்து. அண்ணா நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் அப்படின்னா, சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ணோன்னா தூக்க கழுத்தல் அளவோ அப்படின்னா, தம்பி என்ன தம்பி எங்கே இருக்கேன், இப்போ தானே எழுந்துக்கிறேன், லொக்கேஷனுக்கு போகணும். நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி, நான் 5 மணிக்கு காலையில் 2 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கு வந்துட்டேன். இல்லைக்கு இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு அசன் டைரக்டர் கூட கேட்டார், நான் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணே, எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்க, கல்யாணம் ஆகிடுச்சாங்க. இல்லை பண்ணி பாரு, என்னோட சீக்கிரம் வருவேன். அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஜாலியாக சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி சீக்கிரமாக விளையாண்டுட்டோம்னாக்க நமக்கு கொஞ்சம் நேரங்களை நம்ம விரயமாக்காமல் நம்ம வந்துடலாம். நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், டைலாக்கு, பர்ஃபார்மன்ஸ் இதிலெல்லாம். அந்த மாதிரி அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும், கண்டிப்பா நடக்கும். கண்ணால மாசம் இந்த படத்தில் பார்த்து ஜாலியாக என்ன பண்ண போவோம், வேற எதுவுமே நான் சொல்ல அவள்தான். போனோமா நீங்களே உட்காந்து படம் பார்த்தோமா சந்தோஷமா இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். நீ நல்ல படம். நீ பேச எல்லாருமே சூப்பராக பண்ணி பேச வேணாம்னு கத்துறாங்களா என்னன்னு தெரியல. முதல்ல கேட்டு பேசுறேன். வந்தவனே அவர் வெளியே போடுறாரு, திருப்பூர் வச்சு அப்புறம் மரியாதையை போயிட்டு இப்போ நான் போய் 6 பேர் எனக்கு நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான படம் இது. எனக்கு ரொம்ப மன சந்தோஷம். எல்லாருமே அந்த 74 அந்த கெட்டப்பு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கெட்டப் அருமையாக இருக்குது. எனக்கு ஹீரோயின்லாம் நிஜமாக சொல்கிறேங்க, ஹீரோயின் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். படம் சூப்பர். எங்கள் டைரக்டர் காலத்தில் மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம் இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும். அவள்தான் இது மேலே பேசுறது என்னுடைய நேரம் முடிஞ்சிருக்கிறார். உங்களை நன்றி, வணக்கம். வணக்கம். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி. ஆனால் எனக்கு குலதெய்வ சாமி
இந்த படம் நடித்தது நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தானம் சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, நிக்கிலோ நான் டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா எங்கே இருக்கீங்க இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், கூடனா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதனால எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா இதான் எதிர்பார்க்கிறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்கல, ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேற மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே வந்துருச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வென்று தரிந்ததற்காக வணக்கப்பட்டி ராமசாமிக்கு வணக்கத்தை போடு. பாலா சார் கூட இருந்த ஒரு கேரக்டர் பேர் இருக்கு சுதன். சந்தானம் வந்து கடைசியில் டேய் நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சுதன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக் போலீஸ், அவன் டிராஃபிக் போன ஜென்மத்தில் டிராஃபிக் போலீஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையை நீட்டினா எந்த பக்கம் எந்த வண்டியுமே வர முடியாது. அந்த மாதிரி இந்த 65 நாள் இந்த படத்துக்கான எல்லா கிரெடிட்ஸும் கார்த்திக்கும் சந்தானனுக்கும் எவ்வளோ சேருமோ அந்த அளவுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும். ஆல்பின் இவங்க எல்லாருமே சொல்கிறேன், பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய படங்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் கதைகள் இருக்குது, அதனால் வந்து அதை வேண்டிக்கிறேன். கடைசியாக சந்தானண்ண எனக்கு அண்ணன், அவ்வளோதான். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம் வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நம்ம நடிக்கிறதுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை. ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படிதான் பேசுவார். அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது டேய் பிரசாந்த் இன்னைக்கு என்ன பண்ண சொன்னான் டைரக்டர், தீய மிதிக்கு சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன பண்ண சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்கள் டைரக்டர் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும். டார்ச்சர்னா அவ்வளோ வேலைகள் இருக்கும், அதை அவ்வளோ கூலாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ஈரத்தில் உட்காந்துருக்க, போய் துணியை மாற்று, ஏன் சாப்பிடலையா, சாப்பிடாம இங்கே உட்காந்துருக்கு, போய் சாப்பிடு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வாண்டடாக சொல்கிறது இல்லை, அது அவரோட நேச்சரே. அதுதான். எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாரையும் உட்காந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் சார் சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் சந்தானம் சொல்லுவாங்க. சூப்பர் தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிரீஷ். நான் தெலுங்கு சினிமாவில் ஒரு நடிகர். இந்த மேடையில் ஒரு பேச சான்ஸ் வரும்னு நான் நினைக்கல. சும்மா இன்வைட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தேன். சடனாக மைக் கொடுத்து இப்படி பேச சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பேசுகிறப்ப ஏதாவது தமிழில் தப்பு இருந்தால் மனுஷன் இல்லை, நான் சரியாக படித்தேன், ஸோ தமிழ் தெரியும். பட் ஏதாவது தப்பு வந்தால் சாரி. உங்களை சொல்லிடுறேன், இவர் அல்லு அர்ஜுன் புஷ்பா அவருடைய தம்பி சார். சொன்னால் நீங்கள் டவுட்டா எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சந்தானம் சார் வந்து அவங்கள நாங்கள் டிவியில் பார்த்தோம். அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடியாக பண்ணுறப்போ, காமெடியாக பண்ணுறப்போ ஃபிலிம்ஸில் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஓகே படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் லீட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து கண்டினியூஸாக ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சந்தானம் சார் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூஸும் நான் பார்ப்பேன். ஏன்னா சார் காமெடி டைமிங் எல்லாத்துலேயும் இருக்கும், நிறைய வைரல் கிளிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த படத்துக்கும் வந்து ஏதோ ப்ரமோஷன் கிளிப்பில் வந்து ஒரு வைரல் கிளிப்பாக வந்து நான் பார்த்தேன். சார் அப்படியே நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், தேங்க்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹோப் டு ஒர்க் வித் யூ சம்டே சூன். ஷூர் சார், டெஃபினட்டாக கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துட்டு தான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டெஃபினட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். நம்ம 1970s 80s 90s அந்த டைமில் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், அப்படி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எல்லாரும் வந்து தெலுங்கு ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. அப்படியே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் வந்து தமிழ் ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. பட் அந்த ட்ரெண்ட் ஒரு 20-30 இயர்ஸாக இல்லை. திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்கள் விஸ்வபிரசாத் சார் மாதிரி ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து தமிழில் ஒரு பெரிய ஹீரோ வச்சு இப்படி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் இப்படி ஆகணும், இன்னும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே ஹீரோஸோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அண்ட் டைரக்டர் யோகேஷ் சாருக்கும் அண்ட் ஹீரோயின் மேகா ஆகாஷ் சாருக்கும் அண்ட் மீதி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு கூப்பிட்டு இந்த அவகாசம் கொடுத்ததுக்கு இந்த யூனிட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ரொம்ப தேங்க்ஸ். சந்தானம் சார் அவர் எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, அங்கே அத்தனை பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ சார் வந்து இன்னைக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் சத்தியமா சார் கிடையவே கிடையாது. உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார், அதான் உண்மை. உண்மையாக சொன்னால் நேற்று நைட்டு கூட நான் உங்களோட படங்கள் பழைய வீடியோஸ் நீங்கள் பண்ணுறது அந்த வீடியோ பார்த்து தான் நான் தூங்குறேன். உண்மையிலேயே அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் என்றைக்குமே லெஜண்ட் மாதிரி தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ் அவ்வளோ, ஏன்னா ஒர்க்கை கூட விட்டுருங்க, இன்னைக்கு இப்போவே பாருங்க இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவ்வளோ கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு, அத்தனை பேருக்கு சிரிக்கிற வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இண்டஸ்ட்ரி. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்றீங்க அஸ்வின், தேங்க்ஸ். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் கலக்கணும், அதான் என்னுடைய ஆசை. உங்களோட சேர்ந்து நான் நடிக்க நானும் அதை ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். நான் நிறைய ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என் படம் வேறு படம்லாம் பார்த்துட்டு அட்டெண்ட் ஆகியிருக்கேன். ஹீரோ அங்கே உட்காருவார், லாஸ்ட்டில் வந்து ஹோஸ்ட் கூப்பிட்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவார். பட் சந்தானம் சார் அப்படி இல்லை, அவங்களே வந்து பிகினிங்கில் அவங்க எப்படி வந்து ஒரு ஹோஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ, இன்னைக்கு அவங்க படத்திலே வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே நின்று ஸ்டார்ட்லேருந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நான் ஷாக் ஆகிட்டேன், நான் என்ன லேட் பண்ணிட்டேன், ஹீரோ ஸ்பீச் ஸ்டார்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, சாரே ஹோஸ்ட் பண்ணுறாங்க, சரி அப்போ நம்ம டைம் தான் வந்து சொல்லிட்டு ரொம்ப பட் பார்த்து எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த டைம் வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோ ஹம்பில் வந்து அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க வித்தவுட் ஃபர்கெட்டிங் இஸ் ரூட்ஸ்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்கள் வந்தோன்னே சொன்னீங்க சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடைக்குமா சார். நீங்கள் படமே பண்ணனாலும் அங்கே இருக்கிறவங்க என்றைக்குமே இருப்பாங்க சார். அதுதான் சார் உண்மை. என்றைக்குமே ஒரு ஹீரோ வரதை விட நீங்கள் வரும்போது அப்போவே சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கமெடியனாக இருக்கும்போது ஹீரோ தாண்டி நீங்கள் அப்போவே போயிட்டீங்க சார். எங்கேயோ போயிட்டீங்க சார். நீங்கள் அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் நடிக்கலனாலும் உங்களோட வீடியோஸ் என்றைக்குமே அது ட்ரெண்டிங் தான் சார் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பீப்புள்ஸ் மீடியா விஸ்வா காரு, தமிழில் நமக்கு பெருசாக தெரியாது, பட் தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த பிரபாஸரோட படமும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தமிழில் வருதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம். கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நட்டி சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்கே கொண்டு வந்து இங்கே ஹோப் கொடுத்து அண்ட் சந்தானம் சார் இங்கே ஒரு கொடுத்து பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று கொடுத்துருக்கீங்க. விஷுவல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அல்லு சிரி சார், இவர் வந்து எல்லாரும் அல்லு அர்ஜுன் தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க, அவருக்கு தனி ஒரு கிரேஸ் இருக்குது தெலுங்குல. இஸ் வெரி ஃபேமஸ் ஓவர் தேர். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர், என்னோட அடிப்பொழியோட கொரியோகிராஃபர், தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் உண்மையத்தை நான் சொல்லணும், முக்கியமாக ஆர்யா சார் நான் கூப்பிடுவேன், பட் அவர் அதை தாண்டி என்னை ப்ரோன் கூப்பிட வச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். உண்மையாக சொல்கிறேன், ஃப்ரம் மை ஹார்ட், ஒரு ஜென்யூன் சோல். சிம்பிளாக சொன்னேன், எனக்கு சாருக்காக கூட வந்திருக்காரு, அதுதான் ஆர்யா சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கைண்ட் சப்போர்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நடிக்க வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் பண்ணும்போது சந்தானம் சாருக்கு ஒரு வில்லனாக பண்ணுறதுக்கு எனக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால் சந்தானம் சாருக்கு நன்றி. முதல்ல கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்யா சாருக்கு, அவருக்கு எல்லாத்துக்கும் நன்றி. முதல்ல வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை நம்பணும்.
அந்த கதைக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கார்த்திகை நிறைய பார்த்தேன். சிங்கிள் ஷெடியூலில் பண்ண படம் 65 நாளில் இந்த படத்தை ஆரம்பித்து உடனே படத்தை முடிச்சாங்க. ஒரு நாள் இரவு வந்து ஒரு 11:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. நான் நல்லா தூங்கிட்டே இருந்து என்ன கார்த்தி அப்படின்னேன். ஐயா இது மேனேஜர் பேசினா சரியா இருக்காது, நீங்கள் இப்போ நான் பேசினாதான் சரியா இருக்கு. இல்லைங்க அது இல்லை, நீங்கள் காலைல உடனே கிளம்பி வரணும் அப்படின்னாப்புல. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா அப்புறம் கிளம்பி போன உடனே ஏர்போர்ட்ல தான் அங்கேயிருந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட் தான் போகணும்னு நினைக்கிறேன். போன உடனே இல்லைங்க சாட்டர்டே நீங்கள் வந்துருங்க அப்படின்னாப்புல. ஏன் சொன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல. 65 டேஸில் வந்து ஒரே ஷெடியூலில் ஒரு படத்தை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் டாடா கனெக்ட் பண்ணும்போது ஒரே ஷெடியூலாக பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரே லொக்கேஷன், மல்டி லொக்கேஷனு, கண்ணுக்கு இன்னும் பயங்கரமாக காசு போய் நிற்பாப்ல. உண்மையிலே பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அதனால அந்த கதை மேலே அந்த கான்ஃபிடென்ட்டு அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு துவக்கத்திலே ஒரு முகம் கிடச்சிருச்சு. என்னன்னா வேற ஒரு முகம். ஆனால் உண்மையிலேயே இது வந்து மக்கள் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை பெருசாக பேசுகிற படம் இது. அதனால இந்த படம் வந்து பெருசாக அதுக்கு இந்த 2ஆம் தேதி அதுக்கு விடை கிடைச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால படம் பெருசாக வர வாழ்த்துக்கள். நன்றி. சந்தானம் சார் வந்து ஒரு சந்தனம் பேசுகிற மரம் மாதிரி. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு முகஸ்துதிக்காக சொல்லலை. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறமும் தன்னுடன் சேர்ந்து நடிக்கிற சக நடிகர்கள் சமமான நடத்துகிற ஒரு முன்னணியான ஒரு ஹீரோனா நான் அவரை தான் பார்த்தேன். உண்மையிலே சந்தானம் சாரின் கிளைகளை ரொம்ப நாளா சந்தானம் சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தார். எந்த விஷயத்துக்காக சந்தானம் சார் இவ்வளவு பேர் உருவானீங்களோ இந்த விஷயம் 100% இந்த படம் நடக்கும். உங்கள ஒருத்தரா கார்த்திகேயன் சார் சந்தானம் சாரோட ரசிகர்ங்கிறதுனால அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நிக்கிரோனாலும் சரி, இந்த வழக்குப்படி ராமசாமி சரி, உங்களை மாதிரியே சந்தானம் சார் எப்படிலாம் பண்ணா சிரிப்பாங்க நினைச்சு இந்த வழக்குப்படி ராமசாமி. நான் பொதுவாக வந்து சந்தானம் சாரோட ஃபர்ஸ்ட் விஜய சூர்யாவோட சீதனா அன்பே அறிவியல் ஒரு படம். அதில் அப்பதான் சந்தானம் சார் பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்பு சார் சொல்லி விஜய சூர்யா படத்தில் நடிக்க வந்தாங்க. அப்போ 2 பேரும் நடிக்கும்போது நான் தான் வந்து அந்த உரிமையை கொடுத்தாரு விஜய சூர்யா சார். ஆக்ஷன் கிட்ட நான் தான் சொல்லுவேன், கேமரா இருந்து அவங்க கிட்ட நடிப்பாங்க இருக்கு, ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு காமெடி தெரியும். அது மிகப்பெரிய வெற்றி அடிச்சது ட்ரெண்ட்ல. அதுக்கப்புறம் காலம் வந்து என்ன நடிகராகிடுச்சு டைரக்ஷன்ல இருந்து. சந்தானம் சார் படத்தில் நடிக்க மாட்டோமா அவர் என்ன சீரியஸ் ஆன அளவு 10 போட்டுருக்கு. நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட் பார்த்து கோடையேட்டர் பார்த்துருக்கோம், வில்லனா வேலை நடிச்சிட்டு இருக்காரு மாயனி குடும்பத்தார் வெயில் ஜெயிக்கலாம்னு. அப்ப இவர் எப்படி காமெடியில் கொண்டு வரணும் தெரியாம முடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அவர் படங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வராது. நான் ஒரு பக்கம் எலி சார் படத்தை கலக்கிட்டே இருப்பேன், தேசிய ராஜா மனமுத்தி பறவை வேலை போயிட்டே இருப்பேன். ஆனா சந்தான சார் படத்துக்கு வர அழைப்புகள்லாம் பற்றி சின்ன கேரக்டரா வரும். நான் நோன்னு சொல்லிட்டே இருப்பேன். சந்தான சாரோட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுல டிஃபன் சாப்பிடுறதுல உட்காந்து மீட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கார்த்திகேயன் சார் கொடுத்தாங்க. இந்த படம் மற்றவங்களுக்கு தேவையே தெரியாது, சந்தான சார் நம்ம பிரியவே கூடாது முடிவோட நினைச்சிருக்கேன். படத்தோட ஒரு 7வது நாள் ஷூட்டிங்ல வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானம் கிட்ட வந்தாங்க. அண்ணா உண்மையிலே எக்ஸ்ட்ரானவே பண்ணிருக்கேன்னு இனிமேல் நான் தொடர்ந்து பண்ணுவோம்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து என் கூட நடித்த டைரக்டர் தமிழ் சாராக இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் MS பாஸ்கரனாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கூல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிருந்த நம்முடைய மாறன் சார், சேஷ் சார், அப்புறம் பாக்கியம் சார், அப்புறம் ஹீரோயினி, வேற யாராவது விட்டு போயிட்டீங்களா, எங்களுடைய மொட்டராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் என் கூட இணைய நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டி போட்டு தான் நடிச்சாங்க. இதான் ஒண்ணு. முக்கியமா என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என்கிட்ட பயங்கர போட்டி போட்டு நடிச்சாங்க. ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் கேரக்டர். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் தான் ராஜா தான். ஏன்னா அவங்க மெயின் ப்ரொடியூசர் விஷ்ணுபர் தான் பார்த்ததில்லை. நமஸ்காரம் சார், நான் அவங்களை பார்த்ததில்லை. இருந்தாலும் எங்களுக்கு ப்ரொடியூசராக நடராஜ் சார் தெரிஞ்சாரு. உண்மையிலே வந்து நீக்காமன்னா மாலுக்குன்னு சொல்லுவாங்க, மாலுக்குன்னு கேப்டன். இந்த ப்ராஜெக்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ற மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு அவர் உண்மையிலே நீக்காமன் நடராஜ் சார் 65 நாள் ஷெடியூல் வந்து கண்டினியூ நடத்துறது வந்து ரெக்கார்ட் பிரேக் யாராலும் முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு டிசைனராக இருக்கணும், ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது. அதுக்கு 2 பேரோட உழைப்பு பயங்கரமா இருக்கணும். ஒன்று பிளான் A, பிளான் B, பிளான் C வச்சுக்கணும். அதை வந்து கார்த்திகேயன் சார் வச்சிருந்தாரு. ஆனா நடராஜ் சார் ஒரே பிளான் தான்.
இந்த ஒரே சொல்ல முடிய ஒரு பிளான் வச்சிருந்தாரு. இது ரெண்டும் சேர்ந்து 65 நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்துருக்கோம்னா இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்ல, சரியான திட்டமிடுதல் இருக்கு. சந்தான சார் வச்சு எவ்வளவு பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்துல வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர், இவங்களாம் நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். ஆல்பின் சார், அப்புறம் நம்ம தீபக், பிரேம் சார், மஞ்சு சார், நம்மளோட கோ டைரக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சந்தானம் சார் வணக்கம். படத்தோட தயாரிப்பாளர் விஸ்வபிரசாத் சார் வணக்கம். அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேலே உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்குலாம் வணக்கம். முதல்ல இந்த படத்தை நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக், நான் நட்டியை வந்து அது மாதிரி மீட் பண்ணியிருந்தேன், நட்டி சாரை. ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம். அப்புறம் பேச பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு. சரி இதை வச்சு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினது தான். அப்புறம் கார்த்திக் அப்படி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தார். இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான், ஒரு 10 நிமிஷம் கேட்பேன் அவுட்லைன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணேன். இல்லை இது நரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சாரு. ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு. விழுந்து விழுந்து சிரிச்சான் எல்லாருமே. ஒரு 5-6 பேர் கேட்டாங்க எங்கள் டீமெல்லாம் சேர்ந்து. ஸோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த படம் வந்து வெறும்னு ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ எதையும் பார்க்கறது இல்லை. இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல, நல்ல படமாக தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி படம் பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தானம் சார் வந்து அந்த லொலுசபா டைம்லேருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. நிறைய வாட்டி அவர் பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவிலாக இருப்பார். அண்ட் பாட வரும்போது தான் வந்து அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ், ஸோ அவரை வந்து பாடகராக முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான். ஸோ அந்த பெருமை நினைக்கிறேன்.